சாய் தர்மா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் அவங்களுடைய ஸ்பீச்சை தான் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கு நமக்காக சுவாமி அவர்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தர போறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சித்தர்களோட வழிபாட்டு முறை, அதே மாதிரி யோக முறைகள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாமர மக்களுக்கெல்லாம் வந்து அது உகந்ததாக இருக்குமா? எல்லா மக்களும் பாமரை மக்கள்லேருந்து எல்லா மக்களும் இப்போ எங்கிட்ட உபதேசம் வாங்குறாங்க. இதை நான் சொல்கிறேன், உன் குடும்ப சூழ்நிலை வேறு. இன்றைக்கெல்லாம் நீ போய் சம்பாதிச்சாதான் 10 ரூபா சம்பாதிச்சு வந்தால் தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நீ யோகம் கற்றுக்கிறேன் நான் அதில் போனீங்கன்னா உன் குடும்பம் பட்டினியும் பைசியமாக ஆகிடும். அதனால் இது வேணாப்பா அப்படின்னா திட்டுறான். என்ன குருவாயா நீ? குருவா நீ? நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்க வரேன், எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன். அப்போ நீ என்ன குருன்னு திட்டுறான் சாமி. ஆனால் அவனால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி 500 பேர் வரான்னா 250 பேரால் முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் தலையெழுத்து சரி உபயோகம் கொடுக்கறதுக்கு கொடுப்போம். அவனுக்கு இப்போதெல்லாம் உபயோகப்படலாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை நினைப்பான், நினச்சி தான் ஆகணும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், நீ பெரிய மகான் ஆகாத, கடவுள் ஆகாத, மனுஷனாக ஆகணும்னா இந்த கலை அவசியம். ஏன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னே வெளியே வந்து பார்த்தோன்னே உங்களை வீட்டில் விட்டாங்க. இப்போ உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து வெளியே பார்த்தோன்னா உங்கள் பசங்களை விட்டீங்க. இது நடைமுறை இல்லையா வாழ்க்கையில்? அதே மாதிரி நீங்கள் சம்பாரிச்சு போடுற வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் அப்பனே இல்லைன்னுவாங்க. பொண்டாட்டி சொல்லுவாங்க, ஏன் புருஷனை மாதிரி ஏதியா புருஷன்னுவா. உன் மனசில் பலம் போய் உன் பாக்கெட்டில் பணம் போச்சுன்னா ஓரமாக உட்காரங்கன்னுவாங்க இல்லையா? அப்போது நீ சம்பாதிக்கிற காலத்தில் எப்படியோ சம்பாதிச்சு போட்டேன், எங்கெங்கேயோ கடன் வாங்கி போட்டேன், உன் சொத்து பத்தெல்லாம் விற்று உன் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டேன். ஏன்? அதுங்க நல்லா வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டு, நாளைக்கு நம்ம தள்ளாடும் போது அதுங்க நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும். அப்படின்லாம் விற்று எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன். ஆனால் இப்போ சொல்லிச்சு புள்ள போயா என் பொண்டாட்டிக்கிறான் நாங்கிற போயான்றான். இப்போ உங்கள் நிலை என்ன? இறைவா இப்போ என் கதி என்ன? சம்பாதிக்கவும் முடியாது, என் பாக்கெட்லேயும் பணம் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், மனத்திலையும் பலம் இல்லை. இப்போ என்னை யார் காப்பாற்றுதுன்ற தள்ளாட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும், வந்தே தீரும். இதுதான் உலகம். ஆனால் இந்த தள்ளாட்டம் வரக்கூடாதுன்னா இந்த கலை அவசியம். இதை பிடிச்சி நின்னாதே போட காப்பாற்ற மாட்டல, போட கடவுளுக்கு நான் என்ன காப்பாற்ற. ஏன்னா கடவுளை நீ ஊற வச்சுக்கணும், உன் மனசுல நினைவில்லை, இதுக்கு முன்னே உன் நினைவில் அது இல்லை. அப்போ உனக்கு அந்த தள்ளாட்டம் வரதான் செய்யும். அதனால இந்த கலை அவசியம். அதனால செய்யுங்கன்னு நான் சொல்லிங்கிறேன் சாமி. செய்யறதும் செய்யாதான் அவங்க விஷயம். நான் கொம்பத்துன்னு போக முடியாது விடா சாமி. இந்த ஆசை காமம் இதெல்லாம் வந்து யோக நிலை வரும்போது வந்து தன்னால் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தன்னால் குறைஞ்சி போயிருங்கிற ஒரு விஷயம் சொல்லி குறையும் சொல்லியிருக்கீங்க. அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எல்லாம் வந்து இந்த யோக நிலை பயிற்சியில் போகும்போது வந்து அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க மனைவியோட உடல் உறவு பண்ணுறதுல ஒரு பிரச்சனைகள்லாம் வரத்தானே செய்யும். வரட்டும். உனக்கு உன் பேரை சொல்கிறதுக்கு 4 பிள்ளைங்களை பெற்றுட்ட, இன்னொன்று நான் உடல் உறவு உனக்கு கேட்குது சொல்லு. உன்னுடைய வம்சம் நீ வந்துட்டிய வெளி உலகத்தில். வாழை மரங்குத ஒரே ஒரு கண்ணை வச்சுட்டீங்கன்னா 4 கண்ணு சுற்றி வந்துடுது இல்லை? அப்போ இந்த மரம் அழிஞ்சிடும், வளத்தல் மரம் அழிஞ்சிடும், திருப்பி வராது. அந்த மாதிரி நீ தானே அந்த 4, நீ இல்லைன்னு அந்த 4 இல்லையே. அப்போ நீ 4 ஆயிட்ட, ஒன்னா இருந்தவன் வெளியே 4 ஆயிட்ட. இனிமேல் என்ன உனக்கு போகம் கேட்குது? போகம் கேட்டினா 4 புள்ளிய பெற்றுக்கு போற, குறையட்டும். கடைசி காலம் இறைவன் நினைவு இருக்கட்டும். அதுதானே சுகம். மனுஷன் எல்லாத்திலையும் இன்பத்தை அனுபவிக்கிறான், ஒரு விஷயத்துல இன்பம் இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்துல இன்பத்தை அனுபவிக்கிறான். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இன்பம், ஒருத்தனுக்கு வீடு கட்டினா இன்பம், ஒருத்தனுக்கு திருடினா இன்பம், ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணா இன்பம், ஒருத்தன் கொள்ளை அடிச்சா இன்பம். இப்படி அவனுடைய செயல், குடிச்சா இன்பம், சிகரெட்டு பிடிச்சா இன்பம். ஒவ்வொரு பொருள் மேல ஒவ்வொருத்தனுடைய மனம் தாவிடுது. அதை செய்யும் போதெல்லாம் அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான்.
ஆனால் இதெல்லாம் இழந்துக்குன்னு வர்றது தான் முதுமை. அந்த முதுமையில் நீ எல்லாத்தையும் இழக்கணும், உன்னை தனித்து நிறுத்திக்கணும், அதான் ஞானம். பொதுவாக நம்ம ஆன்மீகவாதிகளுக்கு வந்து இந்த குண்டலினி யோக பயிற்சியெல்லாம் வந்து அவசியமான உண்டா சாமி? குண்டலின்றது சும்மா பேசினுக்கிற விஷயம். இந்த குண்டலின்னு ஊரெல்லாம் சுண்டல் வித்துங்கிற மாதிரி கிடையாது. குண்டலின்னு ஒன்று கிளம்புதுன்னா அவன் மனித நிலையிலேருந்து மாறுபட்ட நிலை. அது அப்படியா? மனுஷ நிலை இல்லை, புனமாய கடக்கம் உடம்பு. குண்டலின்றது ஒரு மனுஷனை கிளம்புச்சுன்னா இவன் போன மாதிரி கிடப்பான், பேச்சுக்கு மூச்செல்லாம் இருக்காது, மூச்சே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து இவன் பேசுறது? மூச்சு இருந்தால் தானே பேச்சு, பேச்சு இருந்தால் தானே மூச்சு. ரெண்டுமே இல்லாத நிலையில் அவன் எப்படி இருப்பான்? கோமால தான் இருப்பான். உடல் கோமா மாதிரி இருக்கும், ஆனால் செயல் இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்கும் செயல்னா ஆகாயத்தில் இருக்கும் செயல், உடலில் இங்கே பூமியில் இருக்காது. அப்போது அந்த குண்டலின்ற பொருள் கிளம்புச்சுன்னா ரெண்டு பொருள் ஸ்பார்க் ஆகிடும். இங்கே கீழே இருக்கிறது குண்டலினி, மேலே இருக்கிறது ஆன்மா. குண்டலினின்றது சக்தி, ஆன்மான்றது சிவம். இந்த ரெண்டு ஜாயின் ஆச்சுன்னா இந்த உலக வாழ் தெரியாது உனக்கு. இதை அனுபவிக்காத துட்டு கோஷம் குண்டலி உபதேசம் தரேன், சுண்டலி உபதேசம் தரேன்னு கொடுத்துங்கிறாங்க. அதுக்கும் ஜனம் போய்கின்னு இருக்குது. எப்படியாவது போகட்டுமே, நம்ம கிட்ட வந்தால் முறையாக சொல்லி கொடுப்போம். முறையாக கற்றுக்க முடியலன்னா ஓடி போட்டோம். நான் வந்தாலும் சந்தோஷப்படுறதில்ல, வரலனாலும் வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா செய்யறதும் சொல்லி கொடுக்குறதும் எனக்காக இல்லை, நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறேன். நான் சொல்கிறது நான் தான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும்னு திருமூலர் சொன்ன மாதிரி நம்ம அனுபவிச்சதை எல்லாரும் அனுபவிக்கணும் சொல்லி கொடுக்குறோம். அவன் அனுபவிக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஏமாற்றக்கூடாது. ஞானத்தில் பொய்ன்றதே பேசக்கூடாது. பொய் பேசுறான்னா அவன் ஆன்மீகவாதியே கிடையாது. அஞ்ஞானத்தில் 1000 பொய் பேசுவான் உலக விஷயத்தை வாழறதுக்கு. இது கடவுள் விஷயம், இதில் போய் நீ பொய் பேசுனீன்னா நீ ஆன்மீகத்துக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். அதனால் ஆன்மீகத்தில் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் குண்டலி கிண்டிலெல்லாம் யாரும் கிடைக்காது, சும்மா கதை. குண்டேலி கிளம்பணுன்னா அங்கே விந்து நிறைய இருக்கணும். இவன் எல்லாத்தையும் ஊரெல்லாம் போய் சாந்தளிக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு வந்துட்டு எங்கே இந்த சுண்டேலி கிளம்புவான். அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி, ரொம்ப அழகாக இல்லை சொன்னீங்க. இது பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஆத்மா வணக்கங்கள். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்.